Hello students, Standard 10, Social Science Unit 3, World War II. இதில் Post-War Crisis and Germany. So, World War Iக்கு பிறகு ஜெர்மனியில் ஏற்பட்ட சிக்கல்கள் இதை தான் பார்க்க போகிறோம். As mentioned above, the three main classes of the Treaty of Versailles, especially the imposition of penal reparations, caused great discontent in Germany. Treaty of Versaillesல three classes அதான் அபராதம், இழப்பீடு, அபராதன்றப்போ பீனல், இழப்பீடுனா ரிப்பரேஷன்ஸ், இது எல்லாமே ஜெர்மனிக்கு எதிராக இருந்தது. ஜெர்மனி கொடுக்க வேண்டிய அபராதங்கள் தொகை அமௌண்ட் ரொம்ப பெரியஸாக இருந்தனால ஜெர்மனிக்கு ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. The problems which many countries faced in the post-World War I decades led to the rise of extreme right-wing dictatorships in Italy, Mussolini, Germany, Hitler, and Spain, Franco. So, World War Iக்கு பிறகு இருந்த ஒரு 10 வருடங்கள், டெக்கேட்ஸ் அப்படின்றப்போ 10 இயர்ஸ், அது வந்து நிறைய இந்த கண்ட்ரீஸில் சர்வாதிகாரங்கள் மேலெழும்ப ரைஸ் ஆகிறதுக்கு துணை புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெர்மனியில் வந்து ஹிட்லர், இட்டாலியில் முசோலினி, ஸ்பெயினில் ஃப்ராங்கோ, இவங்கெல்லாம் சர்வாதிகார ஆட்சி நடத்தினாங்க. நாங்கள் தான் தலைவர், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. இவங்க அவங்களுடைய தலைமையில் மக்கள் வழி நடத்தப்பட்டாங்க. ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ்ட் போத் ஹை unemployment and severe inflation after the war and its currency became practically worthless. ஸோ ஜெர்மனி வந்து ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டத்தில் ரொம்ப தவிச்சாங்க. அவங்களுடைய பண வீக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் கரன்சியோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. There were several pictures of the 1920s when ordinary people had to carry a wheelbarrow, money in wheelbarrows to buy bread. ஸோ என்ன பண்ணாங்க, ப்ரெட்டை வாங்குறதுக்கே வீல் பேரோஸை தூக்கிட்டு போயிட்டு ப்ரெட்டை வாங்கிட்டு வரக்கூடிய நிலைமைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் 1920s வெளியிடப்பட்டது. This was blamed on the war reparations which Germany was forced to pay, though in the final analysis the demand for war reparations were moderated over several rounds of negotiations. ஸோ இதனால் இதுக்கு எல்லாமே ஒரு வண்டி நிறைய பணத்தை கொண்டு போய் ஒரு பிரெட்டை மட்டும் வாங்கிட்டு வர்றது, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த ஜெர்மனி மேலே திணிக்கப்பட்ட ரிப்பரேஷன்ஸ் தான், இழப்பீடு தொகை தான். அப்படி அதனுடைய அமௌண்ட் தான் ஜாஸ்தியாக இருந்தனால தான் ஜெர்மனி இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தைகள் பிறகு இது கொஞ்சம் குறைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், த ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லருடைய ரைஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. Gifted with great oratorical skills, he was able to sway the people by his impassioned speeches, promising a return to the glorious military past of Germany. ஹிட்லருக்கு வந்து ஒரு கிஃப்ட் என்னன்னா அவருடைய பேச்சு தான். ஸோ கண்ணதாசனுக்கு வந்து கவிதைகள் கிஃப்ட்டு, எஸ்பிபி இளையராஜாக்கெலாம் மியூசிக் கிஃப்ட்டு, அது மாதிரி இவருக்கு வந்து பேச்சு திறமை வந்து ரொம்ப கிஃப்ட் இவருக்கு. அந்த பேச்சு திறமையால் மக்கள்கிட்ட வந்து இவருடைய பேச்சு வந்து ரொம்ப கவரப்பட்டுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெர்மனியை பழைய ஒரு ஜெர்மனியாக, வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருந்த ஒரு பவர்ஃபுல் ஜெர்மனியாக நான் உருவாக்குறேன், க்ளோரியஸ் மிலிட்ரியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மக்கள்கிட்ட தன்னுடைய பேச்சை உருவாக்குறார். He founded the National Socialist Party, generally known as the Nazis. அவர் தான் நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி, நாசின்னு சொல்லப்படுகிற நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டியை அவர் தான் ஃபவுண்ட் பண்ணார். The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans as a pure Aryan race and a deep-seated hatred of the Jews. அவர் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து அவருடைய பேச்சில் வந்து 2 சுப்பீரியாரிட்டி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப பியூர், அவங்க தான் சுத்தமானவங்க, இந்த மண்ணுக்கு உரியவங்க, இந்த மண்ணிலே உயர்ந்தவங்க ஆரியன்ஸ் அப்படின்ற ஒரு இன வெறி இருந்தது. அப்புறம் ஜூஸ்க்கு வந்து எதிராக அவருடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு. Hitler came to power in 1933 and ruled Germany till 1945. 33க்கு பதவிக்கு வந்து 1945
செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிறது வரைக்குமே அவர் பதவியிலேருந்து இறங்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் அந்த முடிகிற இவர் இறந்த பிறகு தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. 1945 வரைக்கும் இருக்கு. இன் டைரக்ட் controversion of the clauses of the Treaty of Versailles, Hitler began to rearm Germany, the recruitment for the armed forces and the manufacture of armaments and machinery for the army, navy and air forces with large amount of government spending resulted in an economic revival and solved the problem of unemployment in Germany. So இவர் என்ன பண்றாரு, Versailles Treaties-க்கு அகெயின்ஸ்டா கான்ட்ரவென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆர்ம்ஸ் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நிறைய மக்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, வேலையில் சேர்க்குறாங்க. அதனால் வேலை வாய்ப்பின்மை போயிடுது. நெக்ஸ்ட்டு மிஷினரிஸு, ஆர்மி, நேவி ஃபோர்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு. அதனால் எக்கனாமிக்காகவும் ஜெர்மனி வந்து எழுச்சி பெற்றுடுச்சு. அதில் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு Italy's break with Britain and France in the wake of Mussolini's invasion of Ethiopia resulted in better relationship with Italy and Germany. So, Italy வந்து பிரிட்டனோடையும் ஃப்ரான்ஸோடையும் பிரேக் ஆயிடுச்சு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இட்டாலி வந்து முசோலினி என்ன பண்ணுறாரு, எத்தியோப்பியாவை வந்து இன்வைட் பண்ண போகிறாரு, கைப்பற்ற போகிறாரு. இது வந்து ட்ரீட்டி லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் இவங்க பண்ண போகிறனால பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இட்டாலியோட தன்னுடைய உறவை வந்து முறிச்சிக்கிறாங்க. சரி, இன் 1936 பிஃபோர் ஜெர்மனி இன்வைடட் த ரைன்லேண்ட் விச் வாஸ் சப்போஸ்ட் டு பி அ demilitarized zone, Rome Berlin axis had come into being. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டோடையும் ஃப்ரான்ஸோடையும் பிரிட்டனோடையும் ஃப்ரான்ஸோடையும் இட்டாலி தன் உறவு முறிச்சிட்டோன்னா அவங்க ஜெர்மனியோட போய் சேர்ந்துடுறாங்க. சரிங்களா? அப்புறம் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ரெயின்லேண்டை, ஹிட்லர் வந்து ரெயின்லேண்டை போய் பிடிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெயின்லேண்டில் வந்து மிலிட்ரியே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. இப்போ இவர் அங்கே போய் பிடிச்ச உடனே ரோம் பெர்லின் ஆக்சஸ் அதை வந்து ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ரோம் வந்து இட்டாலியோட கேபிட்டல், பெர்லின் வந்து ஜெர்மனியோட கேபிட்டல். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரோம் பெர்லின் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. லேட்டர் வித் ஜப்பான் ஜாயினிங் திஸ் அலையன்ஸ் இட் பிகேம் ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, ஜப்பானும் இவங்களோட வந்து சேர்ந்துடுறாங்க. அதனால இந்த டீம் வந்து ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி மாறி போயிடுது. 1938 ஹிட்லர் இன்வைடட் ஆஸ்ட்ரியா அண்ட் செக்கோஸ்லோவாக்கியா. என்ன பண்ணுறாரு, 1938 ஹிட்லர் வந்து ஆஸ்ட்ரியா தன்னுடைய பக்கத்து நாடான, இது பார்த்தீங்களா ஜெர்மனி ஆரஞ்சு, அது பக்கத்தில் எல்லோ கலர் செக்கோஸ்லோவாக்கியா, கீழே ஆஸ்ட்ரியா, இட்டாலி இந்த கீழே இருக்குது, இவங்கெல்லாம் நேச நாடுகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, செக்கோஸ்லோவாக்கியாவையும் இவங்களே ஆஸ்ட்ரியாவையும் வின் பண்ணிடுறாரு. சூடன்ட்லேண்ட் in Czechoslovakia was German speaking and Hitler's claim was that the German speaking people should be united into the one nation. இவர் என்ன சொல்றாரு, இந்த செக்கோஸ்லோவாக்கியாவில் இருக்கிற சூடன்டன்லேண்ட் அப்படின்ற இடத்த வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அது ஜெர்மனுக்கு தான் சொந்தம், எங்கள் நாட்டுக்கு தான் சொந்தம், அவங்கள எங்கள் நாட்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர் பார்த்துட்டோம். அப்புறம் போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட், இன்னும் அப்படியே லெசனை கன்டினியூ பண்ணலாம். தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.